வாமா மணிமேகலை, பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால வெட்டு போகல. வெள்ளையா இருக்கவும் பொய் சொல்ல மாட்டான்டா. இது அங்கவை, இது சங்கவை. ஆனால் நீங்க ரொம்ப பொங்க வச்சிட்டீங்க. ஸோ இந்த மாதிரி தமிழ், அதாவது இந்த மாதிரி பிளாக்கா இருக்கவங்கள ஹேட் பண்ற மாதிரியான டைலாக சொல்லிக்கிட்டே போகலாங்க. எண்ணில் அடங்காத டைலாக்ஸ் வந்து எழுதி வச்சிருக்காங்க நம்மளோட தமிழ் சினிமால. பேசாதடா, படிக்காத தற்குறிப்பில். கருப்பா இருக்கவங்களுக்கும் தமிழ் சினிமாக்கும் செட்டே ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ வை. ஸோ இதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஒயிட் ஸ்கின் அப்சஷன் இன் தமிழ் சினிமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பட் நான் திரும்பியும் இதை பற்றி ஒரு வீடியோ போடுவதற்கான கட்டாயம் வந்து எனக்கு வந்து நடந்திருக்கு. பிகாஸ் ஆஃப் யூத் மூவியோட ஹீரோ கென். ஸோ இவருக்கு என்ன பிரச்சனை? இவர் நல்லா தானே படம் எடுத்திருக்காரு, உனக்கு அதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்தில் வந்து எனக்கு எந்த பிரச்சனை கிடையாது. பட் அவர் பேசின சில இன்டர்வியூஸ்ல தான் அந்த பிரச்சனை இருக்கு. ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் ரீசெண்டாக வந்துட்டு ஒரு இன்டர்வியூ வந்து சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி என் கூட வந்து எந்த தமிழ் என்னை வந்து நிறைய வந்து ஒயிட் ஃபேர் ஸ்கின் ஹீரோயின்ஸ்லாம் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஃபேர் ஸ்கின்னு சொல்லலை, ஸோ என்னை வந்து நிறைய ஹீரோயின்ஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க பிகாஸ் ஆஃப் மை லுக்ஸ் அண்ட் திங்ஸ் லைக் தட். அதுக்கப்புறமா தான் வந்துட்டு ஸோ இப்போ நடித்த 3 ஹீரோயின்ஸ் வந்துட்டு என்ன செலக்ட் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு இந்த டயலாகை நம்ம ஆல்ரெடி நிறைய படத்தில் வந்து கேட்டுட்டோம். வந்து அஃப்கோர்ஸ் லைக் பிரதீப் ரங்கநாதன் ஸ்டார்டட் இட். அதுக்கப்புறமா வந்து நிறைய பேர் சொல்லிட்டாங்க ரிஜெக்ட் பண்ணாங்க, கஷ்டமா இருக்கு அப்படிலாம் வந்து அழுதுருப்பாரு பிரதீப் ரங்கநாதன். ஸோ மறுபடியும் அதை வச்சு அழுவதுக்கு வந்து கென் வந்து இப்போ வந்திருக்காரு. வாட் இஸ் ராங் வித் யூ கேர்ள்ஸ்? எதுக்கு உங்களுக்கு வந்து கருப்பா இருக்க பசங்க பார்த்தா பிடிக்க மாட்டேங்குது? ஏன் உங்க கூட நீங்க வந்து படம் நடிக்க மாட்டீங்களா? ரொம்ப ரொம்ப தப்பு கேர்ள்ஸ் அப்படின்னு பேசணும் எனக்கும் ஆசையா தான் இருக்கு. ஆனா என் அன்பிற்குரிய பிரதீப் ரங்கநாதன், கென், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பல அபிஷன், இந்த மாதிரி நிறைய வளர்ந்து வரும் டேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் ஏங்க கருப்பா இருக்க பொண்ணுங்கலாம் கண்ணுக்கு தெரியவே மாட்டாங்களா? நிறைய பேர் இருக்காங்களே, சின்ன சின்ன சீரீஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, நெட்ஃப்ளிக்ஸ் சீரீஸ் இந்த மாதிரி வந்து நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்களே. இந்த அயலி மாதிரி சீரீஸ்ல வந்துட்டு நடிச்சிருப்பாங்களே, அந்த செகண்ட் ரோல் பண்ணிருப்பாங்க. அந்த மெயின் லீட் பண்ண பொண்ணா இருக்கட்டும், நிறைய டார்க் ஸ்கின் விமன் இருக்காங்க. தேர் என்ன சொல்றது, அவங்க சான்ஸ்க்காக வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. பட் நமக்கு ஆளுங்களுக்கு வந்துட்டு வெள்ளையா இருக்க பொண்ணு தாங்க வேணுமே. அந்த பொண்ணு ரிஜெக்ட் பண்ணிருச்சுன்னா அதை வந்து ஒரு மேடையில சொல்லி அழுது அதுக்காக வந்துட்டு ஒரு சிம்பத்தி வந்து கிரியேட் பண்ணி நான் இப்ப ஜெயிச்சிட்டம் பாத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோயிசம் வந்து கிரியேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இந்த படம் ரிலீஸ் வரைக்கும் எவ்வளவு பிரச்சனை கொடுப்பீங்க, யாரெல்லாம் கொடுக்குறீங்கன்னு உங்களுக்கு தெரியும், எவ்வளவு கொடுப்பீங்க. பட் தி ஃபேக்ட் இஸ் இவங்க தான் இங்க இருக்கிற எல்லா டார்க் ஸ்கின் ஹீரோயின்ஸுமே ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. இவங்களுக்கு வெள்ளையா இருக்க ஹீரோயின் மட்டும்தான் வேணும். இப்போ வந்து ரீசெண்டா பாருங்க, இப்ப பிரதீப் ரங்கநாதன் இப்ப நான் வந்து கருப்பா இருந்தேன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுதாரு. பட் அவர் செலக்ட் பண்ண எல்லா ஹீரோயின்ஸுமே வெள்ளைதாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அபிஷன் இருந்தாரு. ஸோ அவரும் வந்து இப்போ வந்து படம் எடுத்திருந்தாரு, நடிச்சிருந்தாரு. ஸோ அவர் பாத்தீங்கன்னா அதுலயும் வந்து ஹீரோயின் வந்து வெள்ளையா தான் இருக்காங்க. எல்லாம் மலையாளிஸ் தான் வந்துட்டு மலையாளிஸ் வந்து இங்க வந்து நடிக்கிறதுல வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது. இட்ஸ் பியூர்லி அபவுட் லைக் அவங்களுடைய திறமை சம்பந்தப்பட்ட விஷயம். அது நம்மளால வந்து எதுவுமே சொல்ல முடியாது. பட் என்னன்னா, ஏன் டார்க் ஸ்கின் பீப்புளை இவங்க செலக்ட் பண்றதே கிடையாது. பட் தேர் ஆல்வேஸ் வைனிங் அபவுட் டார்க் ஸ்கின் கேர்ள்ஸ் ரிஜெக்டிங் தம். இவங்க மட்டும் வந்து டார்க்கா இருக்கலாம், ஹீரோவா நடிக்கலாம். திஸ் டார்க் ஸ்கின் ஹீரோஸ் நம்ம எடுத்துட்டோம்னா சொல்லிட்டே போகலாங்க. நிறைய பேர் இருக்காங்க, சூப்பர் ஸ்டார்ல ஆரம்பிச்சுட்டு இப்போ இருக்கிற வந்துட்டு அபிஷன், கென் வரைக்கும் நம்ம சொல்லிட்டே போகலாம். அவ்வளோ பேர் வந்து இருக்காங்க, அவ்வளோ பேர் சக்ஸஸ் ஆகிருக்காங்க. பட் நீங்க பாருங்களேன், டார்க் ஸ்கின் ஹீரோயின்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப வெகு சிலர் தான் இருக்க முடியும். அதோட 80ஸ்லேயே அவங்களுடைய இனமே வந்து அழிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். இப்பெல்லாம் வந்து டார்க் ஸ்கின் ஹீரோயின்ஸே இருக்கிறதே கிடையாது. ஆக்சுவலி இதுல கொடுமை என்னதான், சிரிக்கலாமா இல்லை ஃபீல் பண்றதானே தெரியல. ஆக்சுவலி ஹாலிவுட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிரிஜிட்டன் மாதிரி சீரீஸ்ல, அதுக்கப்புறமா இன்னொரு சீரீஸ் கூட வந்து ஃபேமஸ் சீரீஸ் தான். ஸோ அதுலலாம் கூட வந்துட்டு நம்மள மாதிரி இந்தியன் டோன்ல இருக்க கேர்ள்ஸ், இந்தியன் உண்மையாலே தமிழ் கேர்ள்ஸ் வந்து எடுத்து அங்க வந்துட்டு யூஸ் பண்றாங்க. அவங்க வந்து அங்க பெரிய பெரிய பேர்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. பட் இங்க நம்மளோட தமிழ் சினிமால தமிழ் பெண்களுக்கு, டார்க் ஸ்கின் கேர்ள்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கறதே கிடையாது. ஃபுல்லாவே வந்து ஃபேர் ஸ்கின்க்கு தான் வந்து வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. பட்
த அயர்னி இஸ் அவங்க யாரு வந்து இங்க டார்க்கு வெள்ளைன்னு பிரிக்கிறாங்களோ அவங்களே வந்து இங்க அழுதுட்டு இருக்காங்க. ஐயோ எங்களுக்கு வந்து ஃபேர் ஸ்கின் பீப்புள் அங்கே ரிஜெக்ட் பண்றாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி 3 ஹீரோயின் வந்து செலக்ட் பண்ணி அந்த படத்துல போட்டிருக்காரு. இல்ல ஒருத்தர் கூட வந்து டார்க் ஸ்கின்னா போடணும்னு அவருக்கு தோணவே இல்லை. மீடியம் ஸ்கின் டோன், நார்மல் ஸ்கின் டோனே கிடையாது, அப்படியே நல்ல வெளியேறுன்னு இருக்கணும், எடுத்த உடனே வெள்ளையேறுன்னு இருக்கணும், அப்படியே வெள்ளாவே வச்சு தவிர்த்தாங்களா. அந்த பாட்டுக்கு சூட் ஆகிற மாதிரி ஹீரோயின்ஸ் மட்டும் தான் எடுக்கிறது. பாய்ஸ் மட்டும் வந்துட்டு இப்போ இருக்கிற ஹீரோஸ், அப்கமிங் டைரக்டர்ஸ், சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் கூடலாம் வந்துட்டு ரிலேட் பண்ணி கனெக்ட் பண்ணி, தமிழ் பசங்கன்னா இப்படிதான் இருப்பாங்க, நெக்ஸ்ட் ஒரு கேரக்டர்ஸ்னா இப்படிதான் இருக்கு, ஒல்லியா கொஞ்சம் கருப்பா அந்த மாதிரி கொஞ்சம் ஃபேஸ்லாம் பிம்பிள்ஸோட அப்படிதான் இருப்பாங்க. பட் கேர்ள்ஸ் மட்டும் அப்படியே சூப்பர் ஸ்ட்ரக்சரான ஒரு பாடி, அப்புறமா வந்துட்டு ஜாலைன் இருக்கக்கூடிய ஒரு முகம், அப்புறமா வந்து வெளியேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோல் வந்து இருக்கணும் அவங்களுக்கு. அப்புறமா வந்துட்டு அப்படியே வந்து என்ன சொல்றது, தமிழ் தெரியக்கூடாது. ஓகே, தட்ஸ் பீங் another கேட்டகரி. ஸோ தமிழ் தெரியணும், அது நம்ம லாங்குவேஜ்குள்ளேயே நம்ம போக வேண்டாம். லெட்ஸ் பி என்ன சொல்றது, ஸ்டிக் டு ஒன் திங். ஏன்னா பேசினா நிறைய பேசிட்டே போகலாம். ஸோ இவங்க மட்டும், கேர்ள்ஸ் மட்டும் வந்து அப்படி வெள்ளையா ஒல்லியா சூப்பரா அப்படி செம்ம அப்படி சூப்பரா இருக்கணும். இப்போ ரீசெண்டாக கூட நான் ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்துருந்தேன். அன்சிகா மோத்வனோட பழைய இன்டர்வியூ வந்து இந்த வேலாயுதம் படத்தில் அவங்க நடிக்கும் போது கொடுத்த ஒரு இன்டர்வியூ. அதில் பார்த்தீங்கன்னா cute, light character and a character which I've never played before because it's completely shooting the songs right now in Kashmir. And as you can see, I have and they're really kind and I completely enjoyed working with them. அவங்களுக்கு அவ்வளோ பிம்பிள்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கு கீழே வந்து அவ்வளோ கமெண்ட்ஸ் போட்டுட்டு இருக்காங்க, இதுதான் மூஞ்சி நல்லா வேலை, கேவலமா 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 அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கமெண்ட்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. பட் அந்த படத்தில் நம்மளுக்கு தெரியவே தெரியுது வை மேக் ஹேஸ் டு பி லைக் தட். பிகாஸ் நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ விஜய்க்கு என்ன சொல்றது, இப்போ வந்து பாய்ஸ்க்கு வந்து இருக்கிறது அந்த பிம்பிள்ஸையோ இல்லை ஹீரோக்கு இருக்கிற அந்த பிம்பிள்ஸ் அவங்க மறைக்கிறதே இல்லை. தொப்பைன்னா இப்போ விஜய் சேதுபதி தொப்பையோடு தான் நடிக்கிறாரு, அவரோட அந்த பல்க் பாடியோட தான் நடிக்கிறாரு. ஸோ தனுஷ் வந்து அவருக்கு இருக்கிற அந்த இன்செக்யூரிட்டிஸோடு தான் வந்துட்டு அவர் வந்து ஸ்க்ரீனில் வந்து அப்பியர் ஆகுறாரு. ஸோ தட் அவங்க கூட ரிலேட் பண்ணிக்கிறாங்க நிறைய பேருக்கு. அதே இன்செக்யூரிட்டிஸ் இருக்கு நிறைய பேருக்கு, அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளும் ஒரு ஹீரோ மாதிரியான ஒரு பர்சன் அப்படி சொல்லி நம்ம நினச்சிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா அந்த வேலாயுதம் படத்தில் அன்சிகா மோத்வானிக்கு பிம்பிள்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாதுங்க அந்த இன்டர்வியூ பார்க்குற வரைக்கும். பட் அதில் கமெண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா பட் நீங்க நினைச்சு பாருங்க, அந்த படம் நடிக்கும்போது ஷீ மைட் பி சம் 16 or 17, ஒரு டீனேஜருக்கு பிம்பிள்ஸ் இருக்கிறது ஒரு சர்வ சாதாரண விஷயம். அது கூட நம்ம ஏத்துக்க முடியாத ஒரு அளவுக்கு பியூட்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க ஸ்கிரீன்ஸ்ல. ஹீரோயினா அப்படிதான் இருக்கணும், வெள்ளையா இருக்கணும், ஒரு பிம்பிள்ஸ் இருக்கக்கூடாது, ஸ்ட்ரக்சர்டு பாடியா இருக்கணும். எதனா ஒரு ஹீரோயின் கொஞ்சம் வெயிட் போட்டா போதும், இப்படி இருக்கு அப்படி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கூட ஒரு ப்ரெஸ் ரிலீஸ்ல வந்துட்டு ப்ராப்ளம் ஆயிருக்கும். நான் 96 மூவில வந்து அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்டா ஒரு பொண்ணு வருவாங்க. ஸோ அவங்க வந்து பேசி இருந்திருப்பாங்க. அவங்க வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து கேட்டிருப்பாரு, உங்களை தூக்குறதுக்கு வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டாரு, எவ்வளவு வெயிட் இருப்பீங்க. தட்ஸ் none of your question. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நீங்க என்ன கேட்டீங்க சார், ஒரே நிமிஷம் முடிச்சுக்கோங்க, நான் சொல்றேன். அப்படிலாம் சொல்லல, நீங்க ஹீரோயின் வெயிட் என்னன்னு கேட்டீங்க, அது ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லான கேள்வி. நான் உங்கள்கிட்ட டைரக்டா சொல்றேன். அவர் சொல்லி முடிக்கட்டும் நான் பேசுறேன். சொல்லாமா, நீங்களும் சொல்றீங்களா? சரி, இட்ஸ் none of your question. பட் அவர் கேட்டிருப்பாரு, அவ்வளவு தெரியுமா, அவ்வளவு பேர் முன்னாடி. இதுல ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அதுல மூவி க்ரூல இருந்த யாருமே அதை எதிர்த்து ஒரு கேள்வி கூட கேட்கல. கடைசி வரைக்கும் அவங்களுக்காக அவங்க தான் போராடிட்டு இருந்தாங்க, அவங்க மட்டும் தான் தப்புன்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. ஷி ஸ்டாண்ட் ஃபார் ஹர். என்ன சொல்றது, அவங்களுடைய அந்த இதுக்கு வந்து அவங்க நின்றுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சினிமாவில் வந்து இந்த டார்க் ஸ்கின் பீப்புள், இந்த கொஞ்சம் வெயிட் இருக்கிறது, பிம்பிள்ஸ், இது எல்லாமே கேர்ள்ஸ்லேருந்து அப்படியே பிடிங்கி, இதெல்லாம் கேர்ள்ஸே கிடையாது. அப்படியே ஒல்லியாக வெள்ளையாக ஒரு பிம்பிள் கூட இல்லாமல் அப்படியே ஸ்ட்ரக்சர்டாக சூப்பராக இருந்தால் மட்டும்தான் ஒரு பெண் அப்படின்னு சொல்லி திணிக்கும்பொழுது நார்மலாக இருக்கிற பெண்களுக்கு மேலே ஒரு பயங்கரமான ஒரு இன்செக்யூரிட்டி வந்து திணிக்கப்படுதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ பாய்ஸோட எக்ஸ்பெக்டேஷனுமே வந்து இப்படி இருந்தால் தான் ஒரு அழகு அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து போகுது. ஸோ அதனாலே நம்ம நார்மல் கேர்ள்ஸ்க்கு வந்து நிறைய இன்செக்யூரிட்டிஸ் வந்து வர ஆரம்பிக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் பண்ணிட்டு என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு இவங்க வந்து அழுகிறது வந்து எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. எல்லா தப்பும் நீங்க தான் பண்ணீங்க, கடைசியில் நீங்களே வந்து அழுவுறீங்களான்ற மாதிரி இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அகைன் சம் ஹீரோ இஸ் கோயிங் டு கம் அண்ட் ஹி இஸ் டார்க் ஸ்கின் ஹீரோ இஸ் கோயிங் டு கம் அண்ட் whine about how he got rejected by a fair skin heroine and again how he went back to select another fair skin girl. This is going to be என்ன சொல்றது, இது we are in motions again and again. இதான் நடந்துட்டு இருக்கு. ஸோ லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். பார்க்கலாம். ஹாலிவுட் பீப்புள்ஸ் ரெக்கக்னைஸ் பண்றது கூட
நம்ம ஊரில் நமக்கு தமிழ் ஸ்கின் டோன் இருக்க கேர்ள்ஸ்க்கு வந்து ரெக்கக்னிஷன் கிடைக்கிறது இல்லை. ஸோ இட்ஸ் சேட் டு see all these things, but we'll hope the things will change for the better. So we'll catch you in the next video. Until then, tata, bye bye.